ஃபேமிலி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் கோயிலில் தாங்க இருக்கும். முருகனோட 6 படை வீடுகளை விட இந்த விராலிமலை ஒரு தனித்துவம் வாய்ந்த மலை. சித்தர்கள் நிறைய பேர் தவம் செய்த மலை. அது மட்டும் இல்லாமல் வினை தீர்க்கும் விராலிமலை முருகன் கோயில்னு சொல்லிட்டு பேர் இருக்குங்க. ஏன்னா நீங்கள் எந்த வினையோட வந்தாலும் அந்த வினையை தீர்த்து வைக்கிற ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு தனித்துவம் வாய்ந்த மலை தான் நம்ம விராலிமலை முருகன் கோவில். அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி அளித்த ஸ்தலம் இந்த கோவிலுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சிறப்புகள் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லாமல் புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா, என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி. நான் கோவில் அட்வென்ச்சர் வீடியோ நிறைய பண்ணுறேங்க. என்னோட வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், விராலிமலை முருகன் கோயிலுக்கு போகிற வழி இதாங்க. சரிங்களா, இது எங்கே இருக்குன்னா நம்ம திருச்சி மதுரை பைபாஸ் ரோட்டில் இருக்குங்க. நம்ம திருச்சியிலேருந்து வந்தால் 34 கிலோமீட்டர், புதுக்கோட்டையிலேருந்து வந்தால் 40 கிலோமீட்டருங்க. இதே நீங்கள் மதுரையிலேருந்து வந்தால் 107 கிலோமீட்டருங்க. சரிங்களா, இங்கே வருங்க விராலிமலை முருகன் கோயில் தெரியுதா உங்களுக்கு? சரிங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் வேண்டுதலும் நிறைவேற போகுது. இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேற போகுதுங்க. விராலிமலை முருகன் கோயிலோட நுழைவாயிலுங்க. சரிங்களா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 117 படிக்கட்டு ஏறி முருகனை தரிசனம் பண்ண போகிறோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களோட வேண்டுதல் நிறைவேறுங்க. அது இல்லாமல் நானும் சில வேண்டுதல் வச்சுருக்கேன், என்னோடய வேண்டுதல் நிறைவேறும். நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கடைகளில் ஏதாச்சும் பழங்கள் பொருட்கள் வாங்கணும்னா நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு உண்மையான வரலாறு. 120 வருஷத்துக்கு முன்னாடி பழனியப்ப செட்டியாருங்கிறவர் விராலிமலை முருகன் கோயிலுக்கு வந்திருப்பாங்க. அவர் கூட்டிகிட்டு வந்த பசுமாடை மலை அடிவாரத்தில் விட்டுட்டு வந்துடுவாங்க. திரும்ப வந்து பார்க்கும்போது பசுமாடு காணாமல் போயிருக்கும். இது விரக்தியில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருப்பாங்க. சாட்சியாக வந்து பார்த்திங்கன்னா மயில் வந்து சாட்சி சொல்லியிருக்குங்க. அதனால் பழனியப்ப செட்டியார் முருகன் தான் மயிலாக வந்து சாட்சி சொன்னார்னு சொல்லிட்டு விராலிமலை முருகன் கோயிலுக்கு வந்து கோயிலை புதுப்பிச்சு அதுக்கப்புறம் கோயிலுக்கு நிறைய தொண்டுகள் செஞ்சுருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துலேயே சந்தனக்கோட்டை குகை. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் மட்டும் இல்லாமல் நிறைய சித்தர்கள் தவம் செஞ்சுருப்பாங்க. அது என்னென்ன வரலாறு, என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு தனி தொகுப்பாக நான் போடுறேன். அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம் இந்த கோவில். அருணகிரிநாதர் முதல்ல வயலூர் முருகன் கோயில் இருந்திருப்பாங்க. அருணகிரிநாதரோட கனவுல தோன்றி முருகப்பெருமான் விராலிமலை வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதன்படி அருணகிரிநாதர் விராலிமலைக்கு வந்து பார்க்கும்போது விராலிமலை காட்டு பகுதியாக இருந்திருக்கும். எந்த வழியில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் நிற்கும் போது பெருமான் வேடன் ரூபத்தில் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் இந்த கோயிலில் வந்து தவம் செய்து ஞானமும் பெற்றிருக்காங்க. எங்கே போனாலும் நம்ம விநாயகர் பெருமான் இல்லாத கோயிலே பார்க்க முடியாதுங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் பெருமான் தான் முதற் கடவுள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது கட்டண சீட்டுகள் விவரம். இந்த கோயிலில் பண்ணுற முறைகளுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்படியே பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சன்னதிக்குள்ளே வந்தாச்சுங்க. கோயிலோட சிறப்புகள், வரலாறு இன்னும் நிறைய இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கோவிலுக்கு வந்து இடதுபுறமாக இங்கே முருகன் சன்னதி இருக்குது பாருங்கள். வாங்க முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வரலாம். வியாழன் பகவான், தட்சிணாமூர்த்தி, நம்ம தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இக்கோயிலில் இன்னொரு வேண்டுதல்கள் இருக்குது. இந்த கோயிலில் நீங்கள் என்ன நினச்சி வரீங்களோ 7 விளக்குகள் ஏற்றி வழிபடும், இல்லைனா 21 விளக்குகள் ஏற்றி வழிபட்டிங்கன்னா நீங்கள் எந்த காரியம், படிப்பாக இருந்தாலும் சரி, தொழிலில் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, இல்லை திருமண தடை அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கோயிலில் விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் நீங்கள் நினச்சது எல்லாமே கண்டிப்பாக 21 நாட்களுக்குள்ளே நடக்குங்க. இந்த கோயிலோட ஒரு மிகப்பெரிய உண்மைங்க இது.
அருணகிரிநாதர் மகானுடைய திருவுருவச் சிலைங்க. சரிங்களா, எந்த கோயிலையும் நீங்கள் பார்க்க முடியாதுங்க. அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழுங்க. சரிங்களா, அதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விராலிமலை முருகன் கோவிலில் தவிட்டு வழக்கங்கிற ஒரு சிறப்பான நேர்த்திக்கடன் முறை பின்பற்றப்படுது. அது என்னன்னா, திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்படுற பெண்கள் எல்லாமே நம்ம விராலிமலை முருகன் கோயிலுக்கு தொடர்ந்து 5 செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் முருகனை மனமுருகி வேண்டுனீங்கன்னா குழந்தை பாக்கியங்கிறது உண்டாகும். குழந்தை பிறந்து குழந்தைய முருகன்கிட்ட தத்து கொடுத்து குழந்தையோட மாமன்கள் கையால் தவிட்டையும் கொடுத்து குழந்தையை தாய் கையால் திரும்ப பெற்றுக்கொள்கிற ஒரு பரிகார முறை இந்த கோவிலில் பின்பற்றப்படுதுங்க. மறுபடியும் சொல்கிறேங்க, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கவலைப்படுற பெண்கள் எல்லாமே நம்ம விராலிமலை முருகன் கோயிலுக்கு வந்து வழிபடுங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இக்கோயிலில் முருகனுக்கு நெய்வேத்தியமாக சுருட்டை படைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நெய்வேத்தியம் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஒரு முருகன் கோயிலையுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அது ஏன்னா கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடி கருப்பமுத்துங்கிறவர் விராலிமலை முருகன் கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கப்போ மழை பெஞ்சு வெள்ளமாக போய்கிட்டு இருக்கோம். அவரால் அந்த குளிரை பொறுத்துக்க முடியாமல் சுருட்டை பற்ற வைப்பார். பக்கத்துலேயே இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா குளிரால் நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கும் கருப்பமுத்துங்கிற சுருட்டை கொடுப்பாங்க. சுருட்டை குடிச்சிட்டு 2 பேரும் வெள்ளத்தை கடந்து வந்துக்கிட்டு இருக்க போது பாதியிலே வந்து பார்த்திங்கன்னா தன் கூட வந்தவர் காணாமல் போயிடுவார். கருப்பமுத்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு விராலிமலை முருகன் கோயிலுக்கு வந்துடுவாங்க. வந்து முருகனை பார்க்கும்போது முருகன் காலடியில் சுருட்டை இருக்குங்க. கருப்பமுத்துக்கு அப்போ தான் புரியும் தான் கூட வந்தது முருகப்பெருமான் சொல்லிட்டு. இது வந்து புகைப்பழக்கத்தை ஊக்குவிக்கணும் கிடையாதுங்க. முருகப்பெருமான் தன் பக்தர்கள் மேலே கொண்டிருக்க அன்பின் வெளிப்பாடு தான் இந்த சுருட்டு நெய்வேத்தியம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கோயிலோட வரலாறு சிறப்புகள் எல்லாமே சொல்லிட்டு வரேன். ஏன்னா கோவிலுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முக்கியமான வழிபாட்டுனால பக்தர்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம ஆறுமுகனாரை வழிபட்டுட்டு வந்துடலாம். அடுத்ததாக பைரவர் சன்னதிங்க. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய மண்டபம் பாருங்க. நம்ம கரெக்டாக மலை மேலே இவ்வளோ பெரிய ஒரு அழகான மண்டபம் இருக்குங்க. சரிங்களா, நம்ம இந்த மண்டபத்திலேருந்து பார்த்தா திருச்சியும் புதுக்கோட்டையும் சேர்ந்து தெரியும் பொழுதுங்க. அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிற்பம் பாருங்கள் தத்ரூபமாக இருக்குது. ஒரு மூதாட்டி குச்சை கையில் வச்சுருக்க மாதிரி இருக்குது. நம்ம விராலிமலை முருகப்பெருமானை வழிபட்டாச்சுங்க. வாங்க அப்படியே கோயிலை வலம் வந்துடுவோம். இந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானோட 6 படை வீடுகள் புகைப்படங்கள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முருக பக்தராக இருந்தால் கண்டிப்பாக விராலிமலை முருகன் கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. ஏன்னா சிறப்புகள் வரலாறுகள் அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது விராலிமலை முருகன் கோவிலோட பழைய புகைப்படங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா முருகனோட திருப்புகள், அருணகிரிநாதர் பாடிய திருப்புகள்லாம் அப்படியே வரிசையாக கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்துக்கோங்க.
விராலிமலை முருகன் கோயிலோட வரலாறுகளும் சிறப்புகளும் நான் சொல்லியிருப்பேன். நம்ம முருகனோட 6 படை வீடுகளை விட ஒரு முருகன் கோயிலுக்கு இந்த அளவுக்கு ஒரு பரிகார முறையும் இந்த அளவுக்கு ஒரு சிறப்புகள் இருக்குன்னா நான் கண்டிப்பாக நம்ம விராலிமலை முருகன் கோயிலை சொல்லுவேங்க. சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் எந்த செயல்கள் நினைக்கிறீங்களோ, நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணுறீங்களோ, நம்ம கண்டிப்பாக நம்ம விராலிமலை முருகன் கோயிலுக்கு வாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்குங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். விராலிமலை முருகன் கோயிலை பற்றி பார்க்காதவங்க தெரியாதவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா நம்ம விராலிமலை முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாதுங்க தமிழ்நாட்டில். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தனித்துவம் வாய்ந்த மலை விராலிமலை முருகன் கோவில். நான் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டேன், வரலாறு இருக்குன்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள சந்தன கோட்டம் அதை மட்டும் நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஏன் காமிச்சிருக்க மாட்டேன்னா பார்த்திங்கன்னா சித்தர்களை தேடி பயணம் பாகம் 2ல் அதை பற்றி நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய சித்தர்கள் தவம் செஞ்சுருக்காங்க. அது சிறப்புகளை பற்றி நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். சேனலில் உள்ள எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் புரியும்படி தெளிவாக சொல்கிறேன். அப்படி எதுவும் உங்களுக்கு தெரியல, நீங்கள் சொல்கிற தகவல் எனக்கு புரியல நண்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த தவறுகள்லாம் திருத்தி நான் அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக போடுறேங்க. சரிங்களா? இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. அடுத்த வீடியோ வரணும்னா நம்ம சக்தி டிடெக்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. சரிங்களா?